இப்போ ஒருவேளை ஏடிஎம்கே வந்து நாங்கள் பிஜேபியோடு தான் இருப்போம், ஆனால் நீங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னா விஜய்க்கு தேவையான இந்த நம்பர் ஈஸியாக வந்துடும் அப்படிங்கிறப்ப விஜயோட சேர்றப்ப விஜயோட ஆட்சி அமைக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடும். பட் காங்கிரஸ் கிட்ட 5 தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு சாய்ஸ் வந்ததுன்னா காங்கிரஸை விட்டுட்டு ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபியை சூஸ் பண்ணுறதுங்கிறது பெட்டர் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா விஜய் ஒன்றும் பயப்பட வேணாம், எங்கே நம்ம நாளைக்கு பிஜேபி நம்மளை ஓவர்டேக் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் விஜய்க்கு கண்டிப்பாக வேணாம். ஏன் தெரியுமா, மெஜாரிட்டி நம்பரில் வின் பண்ணியிருக்காரு, அவர் தான் ரொம்ப அதிக எண்ணிக்கையில் இருக்கார். அப்படின்ற பட்சத்தில் அவர் மேலே ஒரு பயம் கண்டிப்பாக இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கும். அவர் ஓவர்டேக்லாம் பண்ண முடியாது. ஸோ தைரியமாக இன்னொன்று வந்து பிஜேபியோட கொஞ்சம் நல்ல உறவில் இருக்கிறது நல்லது தான். விஜய்க்கு அது ஈஸியாக தெரியும், எப்படி ஈஸியாக மனுஷங்களை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ஒரு சென்ட்ரல் மேலே உள்ளவங்களோட ஒரு நல்ல இணக்கத்தோடு இருந்தோம்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ஈஸியாக கேட்டு வாங்கலாம். இந்த விஷயத்தை டிஎம்கே ஒழுங்காகவே ஹேண்டில் பண்ணல. ஒரு நல்ல உறவோடு இருந்தால் கண்டிப்பாக நமக்கு தேவையானது அவங்களுக்கு சப்போர்ட் ஈஸியாக கிடைக்கும் இல்லையா. இது ஒரு சின்ன பேசிக் டாக்டிக்ஸ் தான். அது கண்டிப்பாக விஜய்க்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக ஒரு நல்லா ஹேண்டிலும் பண்ணுவார். ஒரு காமெடியான கூட்டணி டிஎம்கே வெஸ் ஏடிஎம்கே, இவங்க 2 பேர் சேர்ந்தால் எப்படி இருக்கும்? நம்ம 2 பேர் ஒன்று சேர்ந்து ஆட்சியை பிடிச்சிருவோம், விஜயை விட வேண்டாம், திராவிட கட்சிகள் திராவிடங்களே ஆளட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வச்சு வந்தாலும் வருவானுங்க. ஷேம்லெஸ் பர்சனுங்க கண்டிப்பாக செஞ்சாலும் செய்வாங்க. ஸோ ஒருவேளை அப்படி வந்தா அப்படின்னா காரி துப்புவாங்க மக்கள். ஏன்டா நாங்கள் கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டிருக்கதே உங்கள் 2 பேரும், நீங்கள் 2 பேர் வரக்கூடாதுன்னா நீங்கள் இப்படி வரீங்களா? மக்கள் தெருவில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா ரணகலமாயிரும் தமிழ்நாடு. விஜயோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த சிறுபான்மையர், எஸ்பெஷலி இந்த கிறிஸ்தவர்கள் ஓட்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் 90% விஜய்க்கு வந்துருச்சு. நான் இன்னைக்கு காலையில் கூட செக் பண்ண அந்த டேட்டாவில். ஸோ ஆல்மோஸ்ட் 90% வந்து விஜய்க்கு வந்துருச்சு. இது இல்லாமல் பெண்கள் இளைஞர்கள் ஓட்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் விஜய்க்கு வந்துருச்சு. அதனால தான் இந்த மெஜாரிட்டியில் அவர் வின் பண்ணியிருக்கார். இந்த அரசியல் எலெக்ஷனில் விஜயோடைய இன்னொரு பலமாக பார்க்கப்படுது அப்படின்னா எல்லா கட்சிகளுமே விஜயை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. பட் விஜய் விமர்சித்த ஒரே கட்சி வந்து டிஎம்கே தான். கடைசி வரைக்குமே அந்த இதில் தெளிவாக இருந்தார். என்னோட ஒரே எதிரி டிஎம்கே தான், என்னுடைய அரசியல் எதிரி டிஎம்கே தாங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். அதுவும் இல்லாமல் ஒரு வரைமுறைக்கு உள்ளே தான் அவர் அவங்கள வசைப்பாடுவதும் இருந்துச்சு. அவங்கள பற்றி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தவறாலாம் பேசுகிறதில்ல, வித்து மரியாதையோட அழகாக டீசெண்டாக அவர் சொல்ல வேண்டிய விஷயங்களை கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணார். பட் சீமானோ, சாட்டை முருகன், இந்த மாதிரி நிறைய கட்சிகள்லாம் இருக்குது. அவங்க எல்லாருமே எவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சிக்க முடியுமோ அவ்வளவு கேவலமாக விஜய் விமர்சித்த போது கூட இவர்களை ஒரு பொருட்டாகவே விஜய் எப்போதும் மதித்தது இல்லைங்கிறது நம்ம அவர் எந்த இடத்துலையும் அவங்கள பற்றி எந்த விதமான வார்த்தையும் பேசியிருக்க மாட்டார். அதுவே அவர்களுடைய இடம் எங்கேங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.